அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புமிக்கவர்களே, நாம் இறைவனை ஈமான் கொண்டிருக்கின்றோம். இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கின்றோம். அந்த ஈமானை குறித்து நாம் ஒரு விடயத்தை தெரிய வேண்டும். என்ன விடயம் என்றால், நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஈமானுடைய சுவையை 3 விஷயங்களை கொண்டு நம்மால் சுவைக்க முடியும் என்பதாக சொல்லி காட்டினார்கள். அந்த 3 நிபந்தனை என்னவென்றால், முதல் நிபந்தனை, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு மிகவும் விருப்பமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது நிபந்தனை, நாம் ஒரு மனிதரிடத்தில் பேசுகின்றோம் என்றால் இறைவனுக்காகவே பேச வேண்டும், வேறு எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது. இரண்டாவது. மூன்றாவது, குஃப்ரின் பக்கம் செய்யக்கூடிய காரியங்களை வெறுப்பது. அதை எவ்வாறு நாம் வெறுக்க வேண்டும் என்றால், ஒரு மனிதனை தீயில் நாம் தூக்கி எறிந்தால் அந்த மனிதன் எவ்வாறு பயப்படுவானோ அதை போன்று நாம் குஃபருடைய செயல்களை செய்வதை பயப்பட வேண்டும். இவ்வாறு நாம் பயப்பட்டால் ஈமானுடைய சுவையை நாம் சுவைத்து விட்டோம் என்பதாக நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புமிக்கவர்களே, இது நமக்கு முன் இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்குறி. அந்த ஈமானுடைய சுவையை நாம் சுவைத்து விட்டோமா என்பதற்கான கேள்விக்குறியாக இருக்கின்றது. பதில் நம் கையில். அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.